அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி இன்றைக்கு தீபாவளி நாளுடன் கூடிய இந்த நாளுக்கான ராசி பலனை தொடர்ந்து பார்க்கலாம். மேஷ ராசியினருக்கான ராசி பலன் இதோ. வெளிவட்டார பழக்கம் விரிவடையும், மனதில் உற்சாகம் பிறக்கும், நாடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பாராத சில வாய்ப்புகளால் திடீர் யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு கிடைக்கும். தள்ளி போன விஷயங்கள் விரைவில் முடியும். வியாபாரம் சார்ந்து திடீர் பயணங்களை மேற்கொள்ளுவீர்கள். பகை விலகும் நாள். ரிஷபராசியினருக்கானது புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். உங்கள் மனசுக்குள்ள உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும். மாணவர்களுக்கு இதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். நண்பர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். பணியாற்றுகின்றவர்களுக்கு அலுவலகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். ஆனாலும் இது உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு உயர்கல்வியில மாணவர்களுக்கு தெளிவுகள் உண்டாகும். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். சுப காரியம் கைகூடுவதற்கான சூழல்கள் தோன்றும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாகும். தூரதேச பயணம் பற்றிய சிந்தனை மேம்படும். எதிலும் திட்டமிட்டு செய்வது நன்மை தரும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். பொதுவாக இது நன்மை கிடைக்கின்ற நாள். கடகராசியினருக்கு விலகி சென்றவர்கள் உங்களை விரும்பி வருவார்கள். இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறும். உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தென்படும். செலவிற்கான வரவுகள் உண்டாகும். வாழ்க்கை துணை உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். சகோதர வழியில் ஆதாயம் உண்டாகும். தெய்வ காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும். உங்களுக்கு இது போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். சிம்ம ராசியினருக்கு குடும்பத்தை பற்றிய எண்ணம் மேம்படும். உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாகன பயணத்தில் நிதானமாக இருக்கணும். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு உருவாகும். வியாபாரத்தில் உங்கள் திறமை மேம்படும். உங்களுக்கு இது மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். கன்னிராசியினருக்கு செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனம் வேணும். பேச்சில் பொறுமையை கையாளுங்க. மறைமுகமான நெருக்கடிகளால் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பணியாற்றுகின்றவங்க சக ஊழியர்களிடம் அனுசரித்து போங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த சில உதவிகளில் தாமதம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் உண்டாகும். பொதுவாக உங்களுக்கு இது பாராட்டு கிடைக்கும் நாளாக இருக்கும். துலாம் ராசியினருக்கு ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும். எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்லவும். கால்நடை பணிகளில் கவனம் வேணும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும். பயணங்கள் மூலம் சிலருக்கு அனுகூலம் ஏற்படும். பொதுவாக இது கனிவு வேண்டிய நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு உடன்பிறப்புகள் உதவியாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சிலருக்கு சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும். சில பேருக்கு வெளியூர்களிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும். உங்கள் மீதான வதந்திகள் இருந்தால் அதெல்லாம் மறைஞ்சு போகும். வியாபாரிகளுக்கு புது முதலீடுகள் அதிகரிக்கும். பொதுவாக இது உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். தனுசு ராசி சேர்ந்தவர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. சமூக பணிகளில் மரியாதை உயரும். பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு தந்தையின் தேவையை நிறைவேற்றுவாங்க. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படும். தொழிலில் மாற்றம் பிறக்கும். பொதுவாக இது களிப்பு நிறைந்த நாளாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு பிடிவாத குணத்தை குறைச்சிக்கோங்க. குழந்தைகளால் பெற்றோருக்கு மதிப்பு வரும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவாங்க. மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் சிலருக்கு உருவாகும். வியாபாரிகளுக்கு மேன்மை ஏற்படும். பொதுவாக இது பாசம் நிறைந்த நாளாக இருக்கும். கும்பராசியினருக்கு கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போங்க. எதிலும் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. மற்றவங்களை நம்பி செயல்படுறத தவிர்க்கலாம். முக்கிய முடிவுகளில் பொறுமை காட்டுங்க. அலுவலகத்தில் சில மாற்றமான வாய்ப்புகள் வருவதற்கான சூழ்நிலை சிலருக்கு உருவாகும். விருப்பமில்லாத இடமாற்றம் சிலருக்கு உண்டாகலாம். பொதுவாக இது கனிவு வேண்டிய நாளாக இருக்கும். மீனராசினருக்கு கடினமான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பீங்க. சகோதரர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிலர் விருப்பமான பொருள்களை வாங்கி மகிழ்வார்கள். வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். திறமைக்கான மதிப்புகள் உண்டாகும். பொதுவாக இது அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். நன்றி, வணக்கம். Take like it.